பிப்ரவரி 22ஆம் நாள். ஆத்ம நேசர் முழங்கால். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த லெந்து காலத்தில் நமது ஆத்ம நேசராகிய ஆண்டவருடைய அங்கமாகிய முழங்காலை பற்றி சிந்திக்க ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜெபக்குழு மக்கள் கொடுத்த தலைப்புக்காக நன்றி செலுத்துகின்றேன். எனக்கு முதலாவது இந்த வாய்ப்பினை கொடுத்த இறைமகன் இயேசுவுக்கு நன்றி செலுத்துகின்றேன். இரண்டாவதாக இந்த வாய்ப்பினை கொடுத்த இந்த ஜெபக்குழுவின் தலைவி தெல்மா அம்மாவுக்கு நன்றி செலுத்துகின்றேன். இப்போது ஆத்ம நேசரின் முழங்காலை பற்றி சிந்தித்து தியானிப்போம். சிரசினில் முள்முடி உறுத்திட அறைந்தே சிலுவையில் சேர்த்ததையோ தீய திருக்கரங்கால்களில் ஆணிகள் அடித்தார் சேனை திரள் சூழ குருசினில் தொங்கிய குருதியும்படிய கொல்கத்தா மலை தனிலே நம் குருதேசு சுவாமி கொடுந்துயர் பாவி கொல்லாய் கண் கொண்டு. முதலாவது பரிசுத்த லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் இருந்து 42 வசனங்களில் நாம் எவ்விதமாக பார்க்கின்றோம். அதாவது, இயேசு தம் சீஷர்களை பார்த்து, நீங்கள் சோதனைக்குட்படாதபடி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார். அவர் ஜெபித்த ஜெபம் யாதெனில், பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இதே ஆதாரத்தை பரிசுத்த மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 இருந்து 46 வரையும் நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாவம், நம் குடும்பத்தின் பாவம், நம் ஊரின் பாவம், நம் தேசத்தின் பாவம், சர்வலோகத்தின் பாவம், இவைகளையெல்லாம் நம் ஆத்ம நேசரின் முழங்காலை முடக்க பண்ணியது. ஆம் அன்பானவர்களே, நமது ஆபத்துகளை எல்லாம் மாற்றி ஆசீர்வாதங்களை அருளும்படி இரட்சகராகிய இயேசு முழங்கால் படியிட்டார். ஆம், இப்போது நாம் தைரியமாக பாட முடியும். முழங்கால் யாவும் முடக்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இப்போது நாம் ஜெபம் செய்வோமா? மனிதர்களாகிய எங்கள் நிமித்தம் முழங்காலில் நின்ற அன்பின் ஆண்டவரே, மன ஊக்கமில்லாதவர்களை தேற்றி விழுந்தவர்களை தூக்கி இறுதியில் சாத்தானை எங்கள் கால்களுக்கு கீழாக நசுக்கி போட வேண்டும் என்று உம்மை தாழ்மையாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமென்.